ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டு உங்களுக்கு திருப்பி அதை வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அலைட் மோஷன் இன்புட் பண்ணிட்டு அந்த அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் சாங்கும் பீட் மார்க்கும் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க்லலாம் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பீட் மார்க்லையுமே இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது மீடியான ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வந்து ஒன்று ஒன்றா கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணணும். இதை எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ண தெரியலன்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபுல் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னாவே ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிடும். இப்போ நீங்கள் இந்த ஏரோவை டச் பண்ணீங்கன்னா அடுத்த பீட் மார்க்கில் நிற்கும். இப்போ நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி மீடியா டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜாக நீங்கள் வந்து அந்த பீட் மார்க்கில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இப்போ அதே ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பீட் மார்க்லையுமே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் 8ன்னு கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 4 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து லேயரோட தான் கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் இருக்குங்களா, டச் பண்ணி 4வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, காப்பி லேயர், அது கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இமேஜ், அந்த 2 இமேஜுக்குமே இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த டூப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜையும் டச் பண்ணி திரும்ப நீங்கள் என்ன அந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி இந்த பேஸ்டில் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து இந்த 2 இமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேகப்பட் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப இந்த 4 எஃபெக்ட்டுமே நம்ம வந்து லேயரோட தான் கட் பண்ண போகிறோம். டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷன்லேருந்து காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் முதல் 2 இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3வது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த பேஸ்டில் கொடுத்துருங்க. கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வது இமேஜை விட்டுருங்க. 3வது ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் விட்டுருங்க. 4வது ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஸ்டில் கொடுத்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பாதியோட நிற்குதா, இந்த இமேஜ் என்ன இந்த பீட் மார்க் வரைக்கும் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஏரோ டச் பண்ணி அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ரெண்டாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னாவே நமக்கு வந்து அந்த வரையும் வந்துடும். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேகப்பட் பீட் மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3வது எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் டச் பண்ணி அதே மாதிரி காப்பி லேயர் கொடுங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க்கு, அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் முடிஞ்சு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி பேஸ்ட் எல்ல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3வது இமேஜ் பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க. 4வது இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணி இந்த இதுக்கு வந்து பேஸ்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கப்பட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்குதுங்களா, அந்த ஒரு எஃபெக்டை வந்து நம்ம வந்து லேயரோட தான் கைட் பண்ண போகிறோம். அதனால என்னன்னா இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த எடிட் பண்ணுற பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 இமேஜுக்கு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் எஃபெக்ட். இன்னும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த பேஸ்ட்டில் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல கடைசியில் ஆஃப் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் கீழே வருது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிச்சு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு மட்ட சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.